கொஞ்சம் தண்ணியாவது குடிங்கம்மா. ஐயா அவங்க கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. ஹலோ, வணக்கம் சார். நான் தான் உங்க பையனை கிட்னாப் பண்ணவன் பேசுறேன். தெரியுது சொல்லு. 2 கோடி எங்க எப்போ எப்படி நாங்க சொல்லுவோம், அதுபடி கேட்டு நடந்துக்கோங்க. நாளைக்கு சண்டே லீவு, நாங்க வேலை செய்ய மாட்டோம். திங்கக்கிழமை காலையில கொரியல உங்களுக்கு ஃபோன் வரும், அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அதை அப்படியே செஞ்சீங்கன்னா போதும். ஃபோன் வந்தவொடனே காசோட கிளம்புற மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம், காசை பையனோட அம்மா தான் கொண்டு வரணும். ஆல் கண்டிஷன்ஸ் அப்ளை. பார், நீ யாரு என்னன்னு தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் எனக்கு ஹலோ, நான் ஞானோதயம் பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க மச்சான். திங்கக்கிழமைக்குள்ள காசை கொண்டாந்து கொடுக்கணுமா? போன்ல என்ன மிரட்டுறாயா? அதுக்குள்ள அவங்கள பிடிக்கணும். அதான் உங்க தலைவர் போலீஸ் எல்லாம் வேணா சுமூகமா முடிச்சுக்கன்னு சொல்லிட்டாரு மச்சான். என்னத்தையா சுமூகமா முடிக்கிறது? அவங்க கிட்ட போய் என்ன பணத்தை கொடுத்து கெஞ்சி ஐயா என் பிள்ளைய விட்டுருன்னு கேட்க சொல்றியா? நாங்க எங்க சொல்றோம் மச்சான், உங்க தலைவர் தான் சொல்றாரு. தலைவருக்கு ஏன் நியூஸ் போகுது? அவங்கள நீங்களே பிடிச்சிட்டீங்கன்னாக்க தலைவர் ஏன் கேள்வி கேட்க போறாரு? அவங்கள பிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. மச்சான், நான் என்ன சொல்ல வரேன், வந்துட்டேங்க, வந்துட்டேன். கொண்டாடா. நேரா உள்ள வாங்க. அப்படியே நேரா கிரவுண்டுக்குள்ள வாங்க. வந்துச்சா? அங்க என்ன தெரியுது? அங்க ஏதோ துணி போட்டு மூடி வச்சிருக்காங்க. அது பக்கத்துல போங்க. ஹரி ரவுண்ட் அப் பண்ணுங்க, சீக்கிரம் வாங்க. போயிட்டீங்களா? பக்கத்துல வந்துட்டீங்களா? வந்துட்டேங்க. என்னையாச்சு சார்? மேடம் கிரவுண்டுக்கு நடுவில் நின்று ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க சார். அப்படியே அந்த மூடி இருக்க அந்த துணியை எடுங்க. அப்படியே அந்த பைய எடுத்து கீழே இருக்க ஸ்டாண்ட்ல வைங்க. வச்சுட்டு அப்படியே பின்னாடி போயிடுங்க. பணம் பறக்குது சார். என்னது? பணம் பறக்குதா? வருதாடா? வந்துடும் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சூப்பரா. என்ன பண்ற? இதுக்கு அதிகமாக ஹாலிவுட் படம் பார்க்க கூடாது. கீழே தான் ஆளு இருக்குல்ல. க்ளோஸ். என்னடா விளையாடுறீங்களா?
எது நல்லது எது கெட்டது எது கெட்டதுக்கு நல்லது கெட்டது செம்ம சார் கழுவிட்டோம்ல தலை நான் தலை ஹெலிகாப்டர்லாம் போச்சு ஒரு கட்டோட அனுப்புறியே. டேய் ஏற்கனவே 5 பேர் இருக்கும்டா போ சந்தோஷமா போ. பாஸு சொல்லுங்க பாஸு. கேசவா தேங்க்ஸ் பாஸ். சரி பங்கு எப்படி பிரிக்கிறோம்? என்னது எப்படி பங்கா? அதான் ஆல்ரெடி பேசிட்டோம்ல. கரெக்டு. ஆனால் ஹெலிகாப்டர் பிளான் என்னோடது. இத்தனை பேர் இல்லைனா இந்த காசை எவ்வளோ ஈஸியாக அடிச்சிருக்க முடியுமா? யோசி 50-50 நியாயமா? யோ பேசிட்டு தான் காரியத்தில் இருக்கணும். சரியில்லை தாசு என்ன இது? வண்டியில் வேணாம் எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வீட்டுக்கு பொண்ணு பங்கை பிரித்து நீ கிளம்பு. அம்மா சாப்பிடுங்கம்மா. வெறும் வயித்தோட இருக்கீங்க. தம்பி வந்துருவாருமா. சாப்பிடுங்க. அருமை. ஏம்மா சோகமா இருப்பேன்னு பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்க. கும்புற சாமி என்ன கைவிடலையா. சாப்பிடுப்பா சாப்பிடு. படுபாவி பசங்க எத்தனை நாள் பட்டினி போட்டாங்களோ. இந்தா இது வச்சுக்க. இந்தா இந்தா இது சாப்பிடு. இந்தா சாப்பிடுப்பா சாப்பிடு சாப்பிடு. மா கோலா உண்டா? ஆமாம்ல. எங்கடி கோலா உண்டா? சாப்பிடுப்பா எடுத்துட்டு வரேன். சாப்பிடு. என்னங்க சாப்பிட்றீங்களா? எங்கடி போற? மரியாதையா சொல்ற கதவு சொல்ற. உன்னே போடுவான். தட்டை தேடி நம்ம சாப்பிடலாம். தலைவர் வீட்டுக்கு போறா. மொச எந்திரா. ஷாலு ஷாலு மாமா படுறா. ஷாலு போத ஷாலு. அப்பலாம் சொல்லாதடா ஷாலு. ரொம்ப கஷ்டப்பட போறேன் மாமா. நான் பார்க்க விரும்பல. ஷாலு நீ எல்லாம் மாமால இருக்க முடியாதா ஷாலு. போதா ஷாலு. ஷாலு 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 ஷாலு. பஸ் பஸ் என்னாச்சு? ஷாலு போயிட்டாடா. என்ன விட்டுட்டு. பரவாயில்ல விடுங்க பாஸ். எந்திரிங்க வாங்க போலாம். எந்திரிங்க எந்திரிங்க பாஸ். வாங்க போலாம். ஏய் கிளம்புங்கடா. போலீஸ் வரதுக்குள்ள. அருமை எங்கடா? உனக்கு சோடா வாங்கிட்டு வர போயிருக்காண்டா. சோடாலாம் எதுக்கு மச்சி? புடுங்கி காசு அடிச்சு போயிட்டான். வாடா.